அரசியல்வாதிகள் தோன்றுவார்கள், மறைவார்கள், இருப்பார்கள், இறப்பார்கள். ஆனால் நூற்றாண்டுக்கு ஒருவர் தோன்றுவார், அரசியலை நோற்பார், மக்கள் நலமும் காப்பார், மானிடம் உய்ய உண்மை உரைப்பார், மானிடம் உயர துயர் கொள்வார். அவர்தான் தலைவர். ஆம் நண்பர்களே, அப்படி உருவான ஒரு தலைவர்தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால். சுதந்திர இந்தியாவில் தோன்றிய முதல் தலைவர். ஊழலில் சிக்குண்ட தேசத்தை மீட்டெடுக்க வந்த தலைவர்தான் அரவிந்த் கெஜ்ரிவால். காங்கிரசின் ஊழலையும் RSS மதவாதத்தையும் எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி. 2013 டெல்லி சட்டமன்றத்தில் முதலாக காங்கிரஸ் துணையோடு தான் ஆட்சி அமைத்தது. ஆனால் காங்கிரசுடன் ஒத்துப்போகாமல் போகவே தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த முறை 95% இடங்களை கைப்பற்றியது ஆம் ஆத்மி. தில்லி அதிர்ந்தது. அதன் பின்பு பஞ்சாபில் ஆட்சி அமைக்கவும் பாஜகவும் காங்கிரசும் கிளியை காண ஆரம்பித்தார்கள். காங்கிரசின் கோட்டைகளை தகர்த்து ஆம் ஆத்மி வேகமாக வளர்ந்தது. பாஜகவின் மோடியின் கோட்டையான குஜராத்தில் தன் பாதங்களை அழுத்தமாக பதித்தது ஆம் ஆத்மி. 5 சட்டசபை தொகுதிகளையும் 14% வாக்குகளையும் அள்ளியது ஆம் ஆத்மி. பின்னர் கோவா, காஷ்மீர் போன்ற இடங்களில் ஆம் ஆத்மி அழுத்தமாக காலூன்ற ஆடிப்போனது பாஜக. கம்யூனிசத்தை முடக்கியாகி விட்டது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட இரட்டை இலக்க நாடாளுமன்ற தொகுதி என்ற வட்டத்தில் கொண்டு வந்து விட்டோம். இனி நாமே இந்தியாவில் இடியமில் மாடல் ஆட்சி நடத்தலாம், இந்திரனை போன்று வாழலாம் என்று நினைத்த பாஜகவிற்கு ஆம் ஆத்மியின் வளர்ச்சியை கண்டதும் இதற்கு ஒரு முடிவுரை எழுத ஒரு பொய் வழக்கை மதுபான ஊழல் வழக்கு என்ற பெயரால் மெய் போன்று ஜோடித்து ஆம் ஆத்மி வதம் செய்ய முடிவெடுத்தது. இந்த பொய்யை மெய்யாக்க தன் வசம் உள்ள ED, CBI போன்ற துறைகளை பயன்படுத்தி ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்களை சிறைச்சாலைக்குள் அடைத்தது. ஆம் ஆத்மியின் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் பொய் வழக்கு புனலில் மூழ்கடித்தது பாஜக. நிர்வாகம் ஸ்தம்பித்தது. சத்யேந்தர் ஜெயின், மணிஷ் சிசோடியா போன்ற தலைவர்களை வருடக்கணக்கில் சிறை வைத்தது. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையே சிறையில் அடைத்தது பாஜக. மக்கள் முன் கெஜ்ரிவாலை ஊழல்வாதி என்ற பிம்பத்தை உருவாக்கியது பாஜக. வேகமாக வளர்ந்த ஆம் ஆத்மி சிறு சரிவை சந்தித்தது. தில்லியில் 1.5% வாக்கு வித்தியாசம் தன்னுடைய ஆட்சி இழந்தது ஆம் ஆத்மி. இந்த கலைபரத்திலும் குஜராத் இடைத்தேர்தல் வெற்றியைக் கண்டு கட்சிக்கு சிறிய தெம்பை அளித்தது ஆம் ஆத்மி. காலம்தான் தன் கரங்களை நீண்ட காலம் கட்டிக்கொண்டே இருப்பதில்லை. அது நல்லோர்க்கு அடைக்கலமாகவும் மாறும், தீயோருக்கு அடிக்கும் களமாகவும் மாறும். அதுபோன்றுதான் 27/2/2026 அன்று ஆம் ஆத்மி கட்சி மறுபிறப்பை நீதிமன்றத்தின் வாயிலாக காலத்தின் ஆசையை கண்டது. ஆம், அனைத்து பொய்யான ஊழல் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர். இந்தியாவின் இடி அமீன்களின் தலையில் இடிவிட சிதைந்து போனது பாஜகவின் கனவு. ஜனநாயக நாட்டில் மக்கள் மன்றமே மகத்தானது. மக்களின் மனம் அறிந்தவர்கள்தான் மக்கள் மன்றத்தின் முன் நிற்க முடியும். இனி இந்த மக்கள் மன்றம் மதிப்புமிக்க கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி வலம் வரும். அமலாக்கத்துறையோ CBIயோ அரசின் வேலைக்காரர்கள் தான். அரசை நடத்தும் அரசியல்வாதிகள் கூறுவதை தான் அது செய்யும். கெஜ்ரிவாலை முடக்க நினைத்த அரசியல்வாதிகள் முகத்திரையை இந்த தீர்ப்பு கிழித்து விட்டது. இதுவரை கெஜ்ரிவாலை ஊழல்வாதி என்று பரப்புரை செய்து தில்லியில் வெற்றி பெற்ற பாஜக இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஆம் ஆத்மிக்கு எதிராக எந்த வாதத்தை வைக்கும்? மிஸ்டர் கிளீன் என்ற இமேஜோடு ஒன்றிவிட்டார் கெஜ்ரிவால். பாஜகவுக்கு தேய்பிறையும் ஆம் ஆத்மிக்கு வளர்புறையும் வந்துவிட்டது என்றுதான் இந்த வரலாற்று நிகழ்வு பறைசாற்றுகிறது. எது எப்படியோ கெஜ்ரிவால் விஷயத்தில் நீதி தாமதமாக வென்றுவிட்டது. நீதிமன்றத்தில் கிடைத்த வெற்றி மக்கள் மன்றத்தில் ஆம் ஆத்மிக்கு தொடரும் என்பதே மறுக்க முடியாத உண்மை.